வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி Pharmacoveda சார்பில் MRB Pharmacist சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி Pharmacognosy, Pharmacology, Medicinal Chemistry, Pharmaceutics இதெல்லாமே பார்த்தீங்கன்னா MRB கொடுத்துருக்க சிலபஸ் வைஸாகவே நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குன்னே தனித்தனியாக பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் படிக்க விரும்புகிறவங்க அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பார்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஃபார்மசூட்டிக்ஸ் சிலபஸை மொத்தமாக கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி. ஓகேவா? ஃபார்மகாலஜியில் 10th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி Pharmacoveda சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நாங்களும் இன்னும் இன்ஸ்பயர் ஆகி வீக்லி டெஸ்ட் அது மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடியோஸும் அக்கேஷ்னலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ், ஓகேவா, காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கும்போது அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் இன்னும் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுனா ஃபார்மகாலஜி. அதில் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட். ஓகேவா? ஜிஐடியில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டி-அல்சர் ட்ரக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாக்ஸேட்டிவ் ஆர் பர்கேட்டிவ்ஸ், இன்னொன்று ஆன்டி-டயரியல் ட்ரக்ஸ், இன்னும் கூடவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-எமெட்டிக் ட்ரக்ஸ். ஓகேவா? இந்த 4 டாபிக்ஸ் தான் கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் இன் பெப்டிக் அல்சர் இல்லைன்னா ஆன்டி-அல்சர் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ அல்சர்னால் நமக்கு தெரியும். ஓகேவா? அல்சர் எதனால் வரக்கூடியது? நம்மளோட பாடியில் HCl செக்ரீஷன் அதிகமாகி அந்த HCl என்ன பண்ணும், நம்மளோட இண்டஸ்ட்ரியல் வால்ஸை அப்படியே எரோட் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஊண்டு. ஓகேவா? ஊண்டாக இருக்கலாம், அது மாதிரியே கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த அல்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அல்சர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, இந்த அல்சருக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ ட்ரீட் பண்ணணும்னா அந்த அல்சர் இல்லை அந்த HCl செக்ரீஷன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். நம்ம இதில் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி HCl எந்த செல்லேருந்து செக்ரேட் ஆகும்? பேரேட்டல் செல். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HCl செக்ரேட் ஆகக்கூடிய செல் இது பேரேட்டல் செல். ஓகேவா? இது எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரேட்டல் செல். ஓகேவா? ஸோ முதலேருந்தே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. இப்போ நம்ம ஃபுட்டை பற்றி திங்க் பண்ணால், ஓகேவா, அடுத்து பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றி நம்ம திங்க் பண்ணாலே போதும், நம்மளோட வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகி அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அந்த அசிடைல் கோலினை பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ரிசப்டார்லையும் M1 மஸ்கார்னிக் ரிசப்டாரையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஓகேவா? அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ENS கேங்லியான் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ENS கேங்லியான் செல் என்ன பண்ணுன்னா மறுபடியும் அசிடைல் கோலைனையும் அது மாதிரி கேஸ்ட்ரின் ரெகுலேட்டிங் பெப்டைடை என்ன பண்ணணும்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த GRP என்ன பண்ணுன்னா G செல் அப்படின்னு ஒன்று நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த G செல்லேருந்து தான் என்ன செக்ரேட் ஆகும்னா கேஸ்ட்ரின் செக்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த GRP என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரினை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து இந்த கேஸ்ட்ரின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா CCK2, ஓகேவா, கோலிசிஸ்டோகைனின் 2 அப்படிங்கிற ரிசப்டாரை போய் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பம்பு. ஓகேவா? பொட்டாசியம் ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPase அப்படிங்கிற ஒரு என்சைம், இல்லைன்னா இதை என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பொட்டாசியம் பம்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதோட அங்கே நிற்பாட்டிக்கோங்க. அடுத்து அந்த GRP கீழே இருக்கக்கூடிய அசிடைல் கோலைன் என்ன பண்ணுது, அடுத்து ECL செல். ஓகேவா? என்ட்ரோக்ரோமாஃபின் செல் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த செல்லில் இருக்கக்கூடிய மஸ்கார்னிக் ரிசப்டார், ஓகேவா, M ரிசப்டாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த செல்லில் இருந்து ஹிஸ்டமைன் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த ஹிஸ்டமைன் என்ன பண்ணுது, பேரேட்டல் செல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் H2 ரிசப்டார்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த H2 ரிசப்டாரில் போய் ஆக்ட் ஆகி இந்த H2 ரிசப்டார் என்ன பண்ணுது, ஃபர்தராக
நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ஹைட்ரஜன் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகேவா, சைக்ளிக் ஏஎம்பிஎஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலயமா கால்சியம் அயான்ஸ் என்ன பண்ணுது, இந்த என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகேவா, அது மாதிரி இந்த கேஸ்ட்ரின். ஓகேவா, கேஸ்ட்ரின் மறுபடியும் இசிஎல் செல்லில் இருக்கக்கூடிய கோலிசிஸ்டோகைனின் 2 ஸ்டிமுலேட் பண்ணி இதே ஹிஸ்டமைன் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகி H2 ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேவா, கிளியராக இது வரைக்கும் சொன்னது. ஓகே, ஸோ அடுத்து ஃபுட்டை நம்ம பார்த்தாலே போதும். ஓகேவா, ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும்னு சொன்னேன். ஃபுட்டை நம்ம பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஜி செல்லேருந்து கேஸ்ட்ரின் செக்ரேட் ஆகும். ஓகேவா, கிளியரா? ஓகே, ஸோ நம்ம பேரட்டல் செல்லில் இந்த மாதிரி ரிசெப்டார்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலைன் டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுது, பேரட்டல் செல்லில் இருக்கக்கூடிய M3 மஸ்கார்னிக் 3 ரிசெப்டாரை போய் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த M3 ரிசெப்டார் ஃபர்தராக என்ன ஆக்டிவேட் பண்ணுது, கால்சியம் அயன்ஸோட ஹெல்ப்னால ஹைட்ரஜன் பொட்டாசியம் ஏடிபிஎஸை அந்த பம்பை என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா PGE2. ஓகேவா, ப்ரோஸ்டோகிளாண்டின் E2. ஓகேவா, அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கேஸ்ட்ரினை இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா, கேஸ்ட்ரினை இன்ஹிபிட் பண்ணுது. இன்னொரு பக்கத்தில் EP3 அப்படிங்கிற அதோட ரிசெப்டார் பேரட்டல் செல்லில் இருக்குது. அதையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த EP3 ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆகி இந்த H+ பொட்டாசியம் ஓகேவா ஏடிபிஎஸ் அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா, ஸோ வேறு எல்லா இடத்துலையும் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, ஸ்டிமுலேஷன் ஆக்ஷன். ஆனால் இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் மட்டும் என்ன பண்ணுது, அந்த பம்பை என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா, ஓகே. இப்போ கடைசியாக இந்த பம்பு ஓகேவா H+ K+ ஏடிபிஎஸ் என்சைம் இல்லைன்னா இந்த பம்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா HCl ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா, H+ அயனும் உள்ளாடி இருக்கக்கூடிய குளோரைடு அயனும் சேர்ந்து H+ அயன் HCl ஆசிட் என்ன ஆகும்னா செக்ரேட் ஆகும். ஓகேவா, கிளியரா? ஸோ இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ரிசெப்டார்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்மளோட ட்ரக்ஸை ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் ட்ரக்ஸ் கொடுக்குறீங்க, எந்தெந்த ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணலாம் நம்ம? ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து வருவோம். M3 ரிசெப்டார்ஸை என்ன பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். அதுக்கு என்ன ட்ரக்கை கொடுக்கலாம், ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். ஓகேவா, இங்கே கோலினர்ஜிக் ஆக்ஷன் இருக்குது, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் கொடுக்கலாம். கிளியரா? அடுத்து H2 ரிசெப்டார் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், H2 பிளாக்கர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே ப்ரோஸ்டோகிளாண்டின் நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் தான் பண்ணுது. ஓகேவா, அப்போ ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன பண்ணலாம், ஸ்டிமுலேட் பண்ணலாம். அப்போ ப்ரோஸ்டோகிளாண்டின் அனலாக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து எங்கே பிளாக் பண்ணலாம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த என்சைம். ஓகேவா, H+ K+ ஏடிபிஎஸ் என்சைமை என்ன பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. இவ்வளோ ஏரியாஸும் பிளாக் பண்ணியாச்சுன்னா அந்த HCl செக்ரீஷனை என்ன பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாலே நீங்கள் இதிலே படிச்சிடலாம். ஸோ ட்ரக்ஸ் ஃபார் பெப்டிக் அல்சர், அதில் ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைப் H2 ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். ஓகேவா, ஸோ இல்லைன்னா என்ன சொல்லலாம், H2 பிளாக்கர்ஸ். ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிட்டிடின், ரானிட்டிடின், ஃபேமோட்டிடின், ராக்சட்டிடின், லாஃபுட்டிடின். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி ஆன்டிகோலினர்ஜிக்ஸ், அதாவது இல்லைன்னா M3 ரிசெப்டாரை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், பைரன்செப்பைன், ப்ரோபந்தாலின், ஆக்சிஃபினோனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார். ஓகேவா, நடுவில் நான் சொன்னேன்ல H+ K+ ஏடிபிஎஸ். ஓகேவா, அது என்னது, புரோட்டான் பம்ப். அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஒமிப்ரசோல், எஸ்மோப்ரசோல், பேண்டோப்ரசோல், லான்சோப்ரசோல், லாபிப்ரசோல், டெக்ஸ்ராபிப்ரசோல், இலாப்ரசோல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டோகிளாண்டின் அனலாக். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரோஸ்டோகிளாண்டினை நமக்கு தேவை, அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். அப்போ அனலாகாக மிசோப்ரோஸ்டாலை யூஸ் பண்ணுறோம். கிளியரா? ஓகேவா, ஸோ காலேஜஸில் கூட உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஆகலையான்னு தெரியல, இப்போ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, கிளியரா? ஸோ கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணுறோம் HCl. அடுத்த கேட்டகரி ட்ரக் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் நியூட்ரலைசர்ஸ், ஆன்டாசிட்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி இதை பற்றி நம்ம கெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ட்ரக்ஸ் பார்ப்போம். சிஸ்டமிக் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட், சோடியம் சிட்ரேட். நான் சிஸ்டமிக் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட், மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட், அலுமினியம் ஹைட்ராக்சைட், மெகால்ட்ரேட், கால்சியம் கார்பனேட். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ரொடெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக அந்த அல்சர்னால் வந்த அந்த ஊண்டையே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், சுக்ரால்ஃபேட்,
கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட். ஓகேவா, 2 ட்ரக். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹெச் பைலோரி ட்ரக்ஸ். ஓகேவா, ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ன டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேவா, இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ன பண்ணும், அல்சரை இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதை கில் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோம் ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணணும்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா, அமாக்சிசிலின், கிளாரித்ரோமைசின், மெட்ரனிடசோல், டினிடசோல், டெட்ராசைக்ளின், சிபிஎஸ். ஓகேவா, கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட்டும் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகும். ஓகேவா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ ஒரு ட்ரக்ஸையும் வேகமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன்டாசிட்ஸ். ஸோ ஆன்டாசிட்ஸ்னால் என்ன பண்ணும், அந்த கேஸ்ட்ரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ நியூட்ரலைசேஷன்னா மீனிங் என்ன, பிஹெச் கிட்டத்தட்ட நம்ம 7 பக்கத்தில் கொண்டு வரணும். ஏன்னா அசிடிக் பிஹெச் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 to 3, 3 to 4 இந்த மாதிரி ரேஞ்சில் அசிடிக்காக இருக்கும். ஓகேவா, அதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 வரைக்கும் கொண்டு வந்தாலே கொஞ்சம் அசிடிட்டியை கம்மி பண்ணிடலாம். ஓகேவா, அதுதான் என்னது இந்த ஆன்டாசிட்ஸோட வேலையை. இப்போ சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸ்னால் இல்லை என்ன மீனிங், இந்த ஆன்டாசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், பிளட்டை போய் ரீச் ஆகிரும், அப்சார்ப் ஆகும்னு மீனிங். ஓகேவா, அப்சார்ப் ஆகி பிளட்டை ரீச் ஆகும். ஸோ சோடியம் பைகார்பனேட் இது என்ன ஒரு ரேப்பிட் ஷார்ட் ஆக்டிங் ட்ரக். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா CO2 ரிலீஸ் ஆகும். ஓகேவா, பைகார்பனேட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்டொமக்கில் இருந்து எருப்டேஷன், ஓகேவா, அப்படிங்கிற ரியாக்ஷன் மூலயமா CO2 அப்படியே எவால் ஆகும், ரிலீஸ் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனில் இந்த சோடியம் பைகார்பனேட் என்ன ஆகும்னா அப்சார்ப் ஆகும். அதனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா பாடியில் சிஸ்டமிக் அல்கலோசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அல்கலோசிஸ்னால் மீனிங் என்ன, நம்ம பாடியில் அல்கலி நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு மீனிங். ஓகேவா, பிளட்டில் அல்கலினா பேஸ். ஓகேவா, ஏன்னா சோடியம் பைகார்பனேட் என்னது ஒரு பேஸ். ஓகேவா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹைப்பர் அசிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, கேஸ்ட்ரின் லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா கேஸ்ட்ரிக் பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸ்ட்ரின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ரீபவுண்ட் ஹைப்பர் அசிடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி விட்றோம். ஓகேவா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிஹெச்சுக்கு போகுது. அதனால என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு ரீபவுண்ட் ஹைப்பர் அசிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இது ஒரு ப்ராப்ளம் இந்த சோடியம் பைகார்பனேட்டில். ஓகேவா, இந்த சோடியம் பைகார்பனேட் வேறு ஆன்டாசிட்ஸ் கூடயும் பெப்டிக் அல்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இதோட அதர் யூசஸ் பார்த்தீங்கன்னா யூரின், ஓகேவா, பாய்சனிங் கேசஸில் யூரினை ஆல்கலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, டு ட்ரீட் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஓகேவா, இதான் என்னது சிஸ்டமிக் ஆன்டாசிட். அடுத்து நான் சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸில் பார்த்தோம் நிறைய டைப்ஸ். இது என்ன பண்ணுன்னா இதோட நேச்சர், இது இன்சால்யூபிள் காம்பவுண்டு. ஓகேவா, அந்த சோடியம் பைகார்பனேட் மாதிரி இது அப்சார்ப் ஆகாது. ஓகேவா, ஸோ ஸ்டொமக்கில் போயிட்டு HCl கூட ரியாக்ட் பண்ணி ஒரு குளோரைடு சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணோம், இது அப்சார்ப் ஆகாது. அதில் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஆக்டிங் ட்ரக். இதுவுமே பார்த்திங்கன்னா அல்சரில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, இதில் அலுமினியம் அயான் இருக்கிறனால இந்த அலுமினியம் அயான் என்ன பண்ணுன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் என்ன பண்ணோம்னா ரிலாக்ஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ ரிலாக்ஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கேஸ்ட்ரிக் எம்டியிங் டிலே ஆகும். ஓகேவா, கேஸ்ட்ரிக் எம்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டொமக்லேருந்து இண்டஸ்ட்ரைனுக்கு வரக்கூடிய ஃபுட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியும். ஓகேவா, ஒரு அப்சார்ப் ஆகி ஃபுட்டெல்லாம் அப்படியே மொட்டிலிட்டியில் மோஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போது இப்போ ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஓகேவா, அதான் என்னது கேஸ்ட்ரிக் எம்டிங். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன, கான்ஸ்டிபேஷன். இன்னொரு ஏடிஆர் பார்த்தீங்கன்னா ஹைப்போபாஸ்பட்டீமியா. ஸோ அடுத்து மெக்னீசியம் சால்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மெக்னீசியம் சால்ட்ஸோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். இந்த மெக்னீசியம் சால்ட் என்ன பண்ணுன்னா பர்கேட்டிவ் ஆக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, லாக்ஸேட்டிவ் எஃபெக்டோட ஒரு குயிக்கான ஆக்ஷன் தான் என்னது பர்கேட்டிவ். ஓகேவா, ஸோ அதனால இங்கே அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்டு டயரியா. ஓகேவா, கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா CO2 லிபரேட் ஆகும். ஓகே, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஏப்பம் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனும் ஹைப்பர் கால்சியமியாவும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஆன்டாசிட்ஸை காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஆன்டாசிட் இல்லை ஜெலிசல் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் இந்த மாதிரி மிக்சராக நிறையவே ஆன்டாசிட் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குயிக் அண்ட் ப்ரொலாங்ட் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம், இன்னொன்று சைடு எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, மெக்னீசியம் சால்ட்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தோம், லாக்ஸேட்டிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அலுமினியம் கான்ஸ்டிபேஷன்.
ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும், அப்படியே இந்த சைடு எஃபெக்ட் நியூட்ரலைஸ் ஆகிரும். ஓகேவா, அதான் கான்செப்ட். யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், அட்ஜுவன்ஸ் இன் ஹைப்பர் அசிடிட்டி, பெப்டிக் அல்சர், ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ். ஓகேவா, ஸோ நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு தெரியும், ஜெலுசில், டைஜின், அல்சிஜெல், கேஸ்ட்ரோமேக்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ், நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இங்கே ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், காம்படிட்டிவாக அந்த H2 ரிசெப்டார்ஸை என்ன பண்ணும், போய் பிளாக் பண்ணி கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, கூடவே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரின் இன்டியூஸ்டு HCl செக்ரேஷன் அது மாதிரி பெப்சினை என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, அப்படி தான் என்ன பண்ணுது, பெப்டிக் அல்சரை ஹீல் பண்ணுது. ஓகேவா, இங்கே அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயரியா, டிசீனஸ், மசில் பெயின், ஹெட்ஏக். ஓகேவா, ஸோ அதில் ஒரு ட்ரக் தான் என்னது, சிமிட்டிடின். ஓகேவா, இந்த சிமிட்டிடின் ட்ரக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா, ஆன்டி அல்சருக்கு. ஆனால் எக்ஸாம்ஸில் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா புக்ஸ்லேயுமே இன்னும் இந்த ட்ரக்கை பற்றி நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சிமிட்டிடின் ட்ரக்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா இதோட ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் ஆக்ஷன்ஸ். ஸோ அதனால் இது என்ன எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அவங்க ஹியூமன்ஸோட பாடியில் ப்ரோலாக்டின் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். கூடவே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசமை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ரொலாங்டாக இந்த சிமிட்டிடின் யூஸ் பண்ணும்போது கைனோகோமாஸ்டியா, அது மாதிரியே டிக்ரீஸ்டு ஸ்பெர்ம் கவுண்ட், இம்பார்ட்டன்ஸ், லாஸ் ஆஃப் லிபிடோ. ஓகேவா, மென்னுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சிமிட்டிடின் மைக்ரோசோமல் என்சைம் சைட்டோக்ரோம் P450 என்ன பண்ணுன்னா இன்கிபிட் பண்ணி இந்த ட்ரக்ஸ், ஓகேவா, இந்த ட்ரக்ஸை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய இந்த என்சைம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிமிட்டிடின் இனிபிட் பண்ணும். அதனால் அந்த ட்ரக்ஸோட மெட்டபாலிசமும் சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணுற ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரானிட்டிடின். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், இதோட பிராண்ட் நேமே ரான்டாக். ஓகேவா, 150 mgல யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். H2 பிளாக்கர், இது மோர் பொட்டன்ட், லாங்கர் ஆக்டிங். அது மாதிரியே பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்டோ CNS எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இன்னும் பார்த்திங்கன்னா இது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணாதனால CNS எஃபெக்ட்ஸ் கிடையாது. கூடவே பார்த்திங்கன்னா இது மைக்ரோசோமல் என்சைம்ஸ் எதையுமே இன்ஹிபிட் பண்ணாது. ஸோ இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹெட்ஏக், அது மாதிரி டிசீனஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட ஃபேமிலி ஆஃப் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேமட்டிடின், ராக்சட்டிடின், இது எல்லாமே ரானிட்டிடினை விட மோர் பொட்டண்டான H2 பிளாக்கர்ஸ். யூசஸ் பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சர் ட்ரீட்மெண்ட், கேஸ்ட்ரைட்டிஸ், ரீஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ், அதான் GERD. ஓகேவா, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷனாகவும் யூஸ் ஆகுது. ஓகேவா, அனஸ்தீசியா ப்ரொசீஜருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த கேட்டகரி ஆன்டி அல்சர் ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ். ஓகேவா, அந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம், நடுவில் இருக்கும்ல அந்த H+K+ ATPase என்சைம், அதுதான் என்னது, அந்த ப்ரோட்டான் பம்ப். ஓகேவா, இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னா அதை இர்ரிவர்சிபிளாக அந்த H+K+ ATPase என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும், கேஸ்ட்ரிக் ஆசிட் இல்லைனா HCl செக்ரேஷனே இன்ஹிபிட் ஆயிரும். ஓகேவா, இந்த ட்ரக்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிசீனஸ், ஹெட்ஏக், டயரியா, அப்டாமினல் பெயின், நாசியா, ஆத்ரல்ஜியா, ரேஷஸ். ஓகேவா, இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேராக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரக், இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், ஒமிப்ரசோல், ராபிப்ரசோல், லான்சோப்ரசோல், இந்த மாதிரி ட்ரக்ஸ் லாங்கர் டேர்மாக அட்மினிஸ்ட் பண்ணும்போது விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அது மாதிரி கேஸ்ட்ரின் லெவல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். யூசஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், பெப்டிக் அல்சர், GERD. ஓகேவா, இந்த மாதிரி யூசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த கேட்டகரி ட்ரக் ஆன்டி அல்சர் ட்ரக் எதுனா ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். அதுலேயும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது அட்ரோபின். ஓகேவா, அட்ரோபினுக்குமே கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் அட்ரோபின் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த அட்ரோபினோட டெரிவேட்டிவ்ஸை இந்த மாதிரி அல்சருக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதில் ஒரு ட்ரக் தான் என்னது, பைரன்செபைன். இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கார்னிக், நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம். ஓகேவா, M1, M3 இந்த மாதிரி ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணி கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, கிட்டத்தட்ட 40% 50% வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா,
இன்னும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேவா, கேஸ்ட்ரிக் மியூக்கஸ் அது மாதிரி பைகார்பனேட் செக்ரேஷனையும் இன்ஹிபிட் பண்ணோம். இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மெயினாக ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணுறது கிடையாது, அட்ஜுவண்டாக வேறு ட்ரக்ஸ் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கேட்டகரி ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ரொடெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ அல்சர் ஏற்கனவே ஃபார்ம் ஆகிருக்கும், அதை அந்த லேயரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக் என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா சுக்ரால்ஃபேட். இந்த ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் அசிடிக் பிஹெச், அதுவும் பர்டிகுலராக பிஹெச் 4க்கு கீழே இந்த ட்ரக் இருந்தாலே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி லேயரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸ்டிக்கி விசிட் ஜெல் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இந்த ஜெல்லு தான் என்ன ஆகும், அந்த அல்சருக்கு மேலே ஒரு பேஸ் இல்லை ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆசிடையோ இல்லைனா அல்சரோ க்யூர் பண்ணாது, ஆனால் ஆல்ரெடி அதில் ஊண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, எரோட் ஆகிருக்கும், அதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை மட்டும்தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட். ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தோம், இது ஒரு பாக்டீரியா, இதுவும் என்ன பண்ணும், அல்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா கிளாரித்ரோமைசின், அமாக்சிசிலின் இல்லைனா டெட்ராசைக்ளின், மெட்ரனடசோல், ஒமிப்ரசோல், இன்னும் பார்த்திங்கன்னா H2 பிளாக்கர்ஸ், இது எல்லாமே 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-எமெட்டிக் ட்ரக்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம அல்சர் எப்படி ஃபார்ம் ஆகும் அதை வச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக படிச்சிட்டோம். ஓகேவா, அது மாதிரியே இங்கே ஒருத்தவங்களுக்கு எமிசிஸ், ஓகேவா, வாமிட்டிங் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணிடலாம், அதை பிளாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த டயக்ராம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பிரெயினில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் வாமிட்டிங் சென்டர் இருக்குது. ஓகேவா, இந்த வாமிட்டிங் சென்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு இல்லை ஸ்டிமுலேட் ஆகிடுனால என்ன பண்ணும், வாமிட்டிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு சைட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கார்டெக்ஸ் ரீஜன் தான் எந்த ஸ்டிமுலைஸ் எல்லாமே சென்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல், பெயின், சைட், சைக்கோஜெனிக் ஸ்டிமுலை. ஓகேவா, இப்போது நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு பேட் ஓடர், ஓகேவா, ஸ்மெல் இல்லைனா ரொம்ப பெயினாக இருந்தாலுமே வாமிட் வரும். சைட்டு, ஓகேவா, பார்க்குறதுல எதுவும் பிடிக்காமல் இருந்துச்சு இல்லைனா சைக்கோஜெனிக் ஸ்டிமுலை. ஓகேவா, அவங்களாவே என்ன ஆகும், வாமிட்டிங் இன்டியூஸ் ஆகிற மாதிரி எஃபெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கார்டெக்ஸ் ரீஜன் ஆக்டிவேட் ஆகி இந்த கார்டெக்ஸ் ரீஜன் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணோம். வாமிட்டிங் சென்டர் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா வாமிட்டிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஒரு சைடு. இன்னொரு சைடு இந்த வாமிட்டிங் சென்டருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சிடிஇசட்னு ஒரு ஏரியா இருக்கும். ஓகேவா, கீமோ ரிசப்டார் ட்ரிகர் ஜோன். ஓகேவா, கீமோ ரிசப்டார் ட்ரிகர் ஜோன். ஸோ அதை தான் ஒரு என்லார்ஜ் பிக்சர் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் நிறைய ரிசப்டார்ஸ் இருக்கும். NK1, D2 ரிசப்டார், 5HT3 ரிசப்டார், ஓபியாய்டு மியூ ரிசப்டார், CBI கெனாபினைட் ரிசப்டார், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ் இருக்கும். ஓகேவா, நம்மளோட இயர். ஓகேவா, நமக்கு தெரியும் நம்மளோட இயர் தான் நம்மளோட மோஷன், ஓகேவா, நம்ம எப்படி மூவ் ஆகுறோம் இந்த மாதிரி இது எல்லாமே சென்ஸ் பண்ணுறது நம்ம இயரில் இருக்கக்கூடிய வெஸ்டிபுலார். இப்போது நம்ம ஏதாச்சும் ரொம்ப தலை சுற்றுற மாதிரி எங்கேயாச்சும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் விளையாடினாலோ இல்லைனா ஏதோ ஒரு எஃபெக்ட்னால நம்மளோட மோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் வாமிட்டிங் வரும். ஓகேவா, அது காரணம் என்ன, இங்கே ஒரு ஸ்டிமுலை ப்ரொடியூஸ் ஆகி எங்கே போய் எங்கே ஸ்டிமுலேட் ஆகும்னா செரிபெல்லமில் M1 ரிசப்டாரும் H1 ரிசப்டாரும் ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ். ஓகேவா, நம்ம எடுத்துக்கிற ட்ரக் என்ன பண்ணோம்னா இந்த சைட்டோடாக்டிக் ட்ரக்ஸு, லீவோடோப்பா, அப்போமார்ஃபின், டிகாக்சின், எர்காட், மார்ஃபின், எமிட்டின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம பிளட்டில் என்ன ஆகும், ரீச் ஆகும். இந்த ரீச் ஆகிறது ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கீமோ ரிசப்டார் ட்ரிகர் ஜோன்ஸை ஆக்ட் ஆகும். ஓகேவா, கீமோனால என்ன மீனிங் தான் கெமிக்கல்ஸ். ஓகேவா, நம்ம பாடியில் ஏதாச்சும் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் என்டர் ஆகிருச்சுன்னா இந்த ட்ரிகர் ஜோன் தான் என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகிரும். ஓகேவா, சிடிஇசட் ஆக்டிவேட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணும், வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா GIT. ஓகேவா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ஏதாச்சும் இரிட்டேஷன், ஓகேவா, ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கட்டு ஏதாச்சும் இரிட்டேட் ஆயிடுச்சுன்னா கீமோதெரப்பினாலேயோ ரேடியேஷன், இன்ஃபெக்ஷன், ட்ரக்ஸ்னாலேயும் இரிட்டேட் ஆகும்.
அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்டிஎஸ் ஓகேவா, நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டாரஸ் ஓகேவா, இந்த ஏரியா என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகி வாமிட்டிங் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகிரும் ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 5HT3 D2 M1 H1 NK1 இந்த மாதிரி ரிசப்டார்ஸ் என்டிஎஸில் இருக்குது ஓகேவா. இது ஒரு சைடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபவுசஸ் அண்ட் டிக்லிங் ஓகேவா. ஸோ இந்த கிச்சல் காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, அதுவே ரொம்ப அதிகமாக, ஸோ எங்கள் ஏரியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ரொம்ப போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடும் போது பண்ணுறதுனாலே என்ன ஆகும், வாமிட்டிங். அது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் சென்டரை ஆக்டிவேட் பண்ணி வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வாமிட்டிங் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா, இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி. அப்போது நம்ம நிறைய ரிசப்டார்ஸ் இதிலே பார்த்துட்டோம் ஓகேவா. அப்போ இந்த ரிசப்டார்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் பண்ணிட்டால என்ன பண்ணிடலாம், எமிசிஸை இல்லை வாமிட்டிங்கை பிளாக் பண்ணிடலாம் ஓகேவா. அதை தான் நம்ம அடுத்த ட்ரக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், ஆன்டி கோலினர்ஜிக்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஓகேவா. அப்போ எந்த ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணும், மஸ்கார்னிக் ஓகேவா. M1 ரிசப்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது ஹயோசின் டைசைக்ளோமின் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா H1 ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ். H1 ரிசப்டார்ஸும் அந்த டயக்ராமில் பார்த்தோம் ஓகேவா. ப்ரோமெத்தாசின், டைஃபென்ஹைட்ரமின், டைமென்ஹைட்ரனேட், டாக்ஸைலமின், மெக்லோசின், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் H1 ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணும். அடுத்து நியூரோலெப்டிக்ஸ் இல்லைனா D2 பிளாக்கர்ஸ் ஓகேவா. D2 ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணுறது குளோர்ப்ரோமாசின், ட்ரைஃப்ளோப்ரோமாசின், ப்ரோக்ளோர்பெராசின், இன்னும் வேறு ட்ரக்ஸும். அடுத்து ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ப்ரோகைனெட்டிக் ட்ரக்ஸ் ஓகேவா. இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ட்ரக்ஸ்னால் மெட்டோக்ளோப்ரோமைட், டோம்பெரிடோன், சிசாப்ரைட், மோசாப்ரைட், இட்டோப்ரைட், லீவோசல்பிரைட், சினிட்டாபிரைடு ஓகேவா. அடுத்த கேட்டகரி 5HT3 ஆண்டகோனிஸ்ட் ஓகேவா. அந்த 5HT3 ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் ஆண்டன்செட்ரான், கிரானிசெட்ரான், பெலனோசெட்ரான், ராமோசெட்ரான். நெக்ஸ்ட் NK1 ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் ஆப்ரிபிட்டன், ஃபோஸ்ஆப்ரிபிட்டன். நெக்ஸ்ட் அட்ஜுவண்டாக இருக்கக்கூடிய ஆன்டிஎமெட்டிக்ஸ் டெக்ஸாமெத்தசோன், பென்சோடைசெப்பின், ட்ரோனாபினால் ஓகேவா. இதுதான் ஆன்டிஎமெட்டிக்ஸ் ட்ரக்கோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரோகைனெட்டிக் ஏஜென்ட்ஸ் ஓகேவா. இந்த ப்ரோகைனெட்டிக் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா என்ஹான்சஸ் கேஸ்ட்ரோடியோடினல் மொட்டிலிட்டி. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் கேஸ்ட்ரிக் எம்டிங் ஓகேவா. ஸோ இங்கே கான்செப்ட் ஒன்றும் இல்லை, வாமிட்டிங் வரக்கூடாதுன்னா நம்மளோட ஜிஐடியில் எதுவுமே இல்லைன்னா வாமிட்டிங் வராது ஓகேவா. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலுமே வாமிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜிஐடியில் எதாவது இருந்தால் தான் வெளியே வரும் ஓகேவா. இந்த ப்ரோகைனெட்டிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னா கேஸ்ட்ரோடியோடினல் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கேஸ்ட்ரிக் எம்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும் ஓகேவா. ஸ்டொமக்கில் இருந்து கண்டென்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இன்டெஸ்டைனுக்கு மூவ் பண்ணுற மாதிரி அந்த மூமெண்ட் ஓகேவா, அந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரக்ஸோட வேலை ஓகேவா. கான்செப்ட் புரிஞ்சிச்சா. ஸோ என்ன ட்ரக்ஸ், மெட்டோக்ளோப்ரோமைட், டோம்பெரிடோன், சிசோப்ரைட், மோசாப்ரைட், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஓகேவா. இதில் இந்த மெட்டோக்ளோப்ரோமைட், டோம்பெரிடோன் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா D2 ரிசப்டார்ஸை பிளாக் பண்ணும் எங்கேன்னா அப்பர் ஜிஐடிலையும் CTZலையும். இன்னும் இந்த மெட்டோக்ளோப்ரோமைட் இன்னும் பார்த்திங்கன்னா 5HT4 ரிசப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி ஓகேவா. அகோனிஸ்டாக 5HT4லேயும் ஆக்ட் ஆகும். இது எதோட மெக்கானிசமுக்கு கூட சேர்ந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசாப்ரைடு, மொசாப்ரைடு இந்த மாதிரி ட்ரக்ஸுமே என்ன பண்ணுன்னா 5HT4 ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணும் ஓகேவா. ஸ்டிமுலேட் பண்ணுறனால என்னாகும், அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங்கை இந்த மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ப்ரோகைனெட்டிக் ஆக்ஷன் மூலயமா ஆன்டிஎமெட்டிக் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ இதான் அதோட மெக்கானிசம். யூசஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆன்டிஎமெட்டிக்ஸ் இன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் ஓகேவா. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்கும். அதுக்கு இன்னும் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் எடுத்தும் போது ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷனாக யூஸ் ஆகுது. எண்டோஸ்கோபி ப்ரொசீஜருக்கு முன்னாடியும் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ட்ரக் 5HT3 ஆண்டகோனிஸ்ட் ஆண்டன்செட்ரான் ட்ரக். ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமின், அதான் என்னது 5HT. இது என்னென்னா நம்மளோட கட்டில் ரிலீஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எமிசிஸ் இல்லைனா வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஆண்டன்செட்ரான் ட்ரக் என்ன பண்ணும், இந்த 5HT3 ரிசப்டார் நம்ம டயக்ராம்லேயே பார்த்தோம் ஓகேவா. ஜிஐடிலையும் CTZலையும் போயிட்டு பிளாக் பண்ணி வாமிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணும் ஓகேவா. இதுதான் இதோட மெக்கானிசம். அது மாதிரியே பார்த்திங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டிஎமெட்டிக். ஓரலியாகவும் இன்ட்ராவீனஸ்லேயும் ஐவிலையும் இந்த ட்ரக்கை கொடுக்கலாம்.
யூசஸ் பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ட்ரக் ஓகேவா, அதுவும் பர்டிகுலராக ஆன்டி கேன்சர் ட்ரக் இன்டியூஸ்டு வாமிட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, இந்த ஆண்டன்செட்ரான். ஓகேவா, எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டி கேன்சர் ட்ரக் இல்லைனா கீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக் தான் என்னது, இந்த ஆண்டன்செட்ரான். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வாமிட்டிங், இன்னும் ட்ரக் இன்டியூஸ்டு வாமிட்டிங்க்கும் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட்ஏக், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் அப்செட். ஸோ இதிலே இன்னொரு கேட்டகரி ட்ரக் தான் என்னது, கிரானிசெட்ரான். இது ஆண்டன்செட்ரான் ட்ரக்கை விட மோர் பொட்டண்டான ஒரு ட்ரக். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு ஆன்டி-எமெட்டிக் கேட்டகரி ட்ரக் பார்த்திங்கன்னா ஆன்டிமஸ்கார்னிக்ஸ். ஓகேவா, ஆன்டிமஸ்கார்னிக்ஸ் இல்லைனா ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். என்ன ட்ரக்னு பார்த்திங்கன்னா ஹயோசின். ஓகேவா. ஹயோசின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஷன் சிக்னஸ். ஓகேவா. ஸோ இப்போது வெஹிக்கிள்லாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மோஷன் சிக்னஸ் நிறைய பேருக்கு. ஓகேவா, வண்டியில் போனாலே வாமிட்டிங் சென்சேஷனில் வாமிட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஹயோசின் மாதிரி ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேவா, மோஷன் சிக்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணுன்னா ஜேர்னி, ஓகேவா, எங்கேயாவது ட்ராவல் போகிறோன்னா 30 மினிட்ஸ் முன்னாடியே இந்த ட்ரக்கை எடுத்துக்கணும். ஓகேவா, 6 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ட்ரக் ஆக்ட் ஆகும். இது ஒரு லேப்ரின்த் செடேட்டிவாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, நம்மளோட இயரில் இருக்க லேப்ரின்த் அதில் ஒரு செடேட்டிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மோஷன் அந்த எஃபெக்டே நமக்கு அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்கும். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸாகவும் இருக்குது இயருக்கு பின்னாடி. ஓகேவா, பிகைண்ட் த இயரில் இதை ஒட்டி வச்சுருந்தாலே போதும், 3 டேஸ்க்கு இந்த எஃபெக்டை இது ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கேட்டகரி ட்ரக் நியூரோலெப்டிக்ஸ். ஸோ குளோர்பிரோமாசின் இது என்ன பண்ணோன்னா D2 ரிசெப்டார்ஸை CTZ கீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோனில் பிளாக் பண்ணி வாமிட்டிங்கை பிளாக் பண்ணிடும். ஓகேவா. இதிலே இன்னொரு ட்ரக் தான் என்னது, ப்ரோக்ளோர்பெராசின். என்ன ஆக்ஷன் இருக்குது, ஆன்டிஎமெட்டிக் இன் வாமிட்டிங். இன்னும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வெர்டிகோ அசோசியேட்டட், ஓகேவா, தலை சுத்தினால வரக்கூடிய வாமிட்டிங்க்கு பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, இந்த ப்ரோக்ளோர்பெராசின். ஓகேவா. இன்னும் அதர் ஆன்டிஎமெட்டிக் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். இது வேறு ஆன்டிஎமெட்டிக் ட்ரக்ஸ் லைக் ஆண்டன்செட்ரான், மெட்டோக்ளோப்ரோமைடு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கூட காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டிஎமெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா லாக்ஸேட்டிவ்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா லாக்ஸேட்டிவ்ஸ். ஸோ லாக்ஸேட்டிவ்ஸ் எதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு தெரப்பியாக இல்லை ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, இந்த லாக்ஸேட்டிவ்ஸ். ஸோ லாக்ஸேட்டிவ்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ். அதில் ட்ரக்கு பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர், பிரான், சிலியம், இசாப்குலா, மீத்தைல் செல்லுலோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேட்டகரி ஸ்டூல் சாஃப்ட்னர். ஓகேவா, ஃபீசிஸை சாஃப்டன் பண்ணக்கூடிய ஏஜென்ட் டோகுசைட்ஸ், லிக்விட் பேராஃபின். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்டிமுலன் பர்கேட்டிவ்ஸ். ஓகேவா. ஸோ பர்கேட்டிவ்ஸ்னாலே லாக்ஸேட்டிவ் எஃபெக்டோட ஒரு குயிக்கர் ஆக்ஷன். ஓகேவா. இப்போ லாக்ஸேட்டிவ்னாலுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், கான்ஸ்டிபேஷனை ரெடியூஸ் பண்ணி பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வச்சு ஃபீசிஸ் அவுட்புட்டை அதிகரிக்கும். ஓகேவா. அதுவே பர்கேட்டிவ் எஃபெக்டாக இருந்தாச்சுன்னா அந்த எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதான் என்னது ஸ்டிமுலன் பர்கேட்டிவ்ஸ். ஸோ ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா பிசகோடைல், சோடியம் பிகோக் சல்ஃபேட், சென்னா, கேஸ்கரா, ப்ரூகாப்புலோப்ரைடு. ஓகேவா, 5-HT4 அகோனிஸ்ட். அடுத்து ப்ரோஸ்டோக்லாண்டின் அனலாகில் லூபிப்ரோஸ்டோன். இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ்ஸ், மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சல்ஃபேட், சோடியம் பாஸ்பேட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட், லாக்டுலோஸ், லாக்டிடால். ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், கான்ஸ்டிபேஷன் எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்க் லாக்ஸேட்டிவ்ஸ். இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைபர்ஸ். ஓகேவா, இன்டைஜஸ்டபிள் வெஜிடபிள் ஃபைபர்ஸ் தான் இங்கே ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இங்கே கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூல் இல்லைன்னா அந்த ஃபீசிஸோட வால்யூமை இந்த ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ ஸ்டூல்ஸ் அந்த ஃபீசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட்டாக சாஃப்டாக சாலிட் ஸ்டூலாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைபர்ஸை நம்மளோட டயட்லேயே அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ தான் கான்ஸ்டிபேஷன் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்டிங் கான்ஸ்டிபேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேட்டகரி ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபீக்கல் சாஃப்ட்னஸ். ஓகேவா. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் என்ன ஆகும்னா
அந்த ஃபீசிஸ் எல்லாமே சாஃப்டன் ஆயிரும். ஓகேவா? என்ன பண்ணுன்னா இண்டஸ்ட்ரினில் சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணி அந்த ஃபீசிஸில் எல்லாமே நிறைய வாட்டர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்கிற டைமில் இருக்கக்கூடிய அந்த ஃபீசிஸில் என்ன பண்ணும், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாட்டர் ரீட்டைனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதை அப்படியே சாஃப்ட் ஆக்கிரும். ஓகேவா? ஸோ சாஃப்ட் ஆச்சுன்னா ஈஸியாக என்ன ஆயிரும்னா எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதில் இன்னொரு ட்ரக் தான் என்னது, லிக்விட் பேராஃபின். ஓகேவா? இது கெமிக்கல் இனர்ட் ஒரு மினரல் ஆயில். ஸோ ஃபீஸஸ் எல்லாமே சாஃப்ட்னிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கு அன்பேலட்டபிள் நேச்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா இது அதை சுவாசிக்கும் போது, ஓகேவா, ஆஸ்பிரேட் பண்ணும்போது லிப்பாய்ட் நிமோனியாவும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ்ஸ். இந்த ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் அப்சார்ப் ஆகாது. ஆனால் ஆஸ்மாட்டிக்கல், ஓகேவா, ஆஸ்மாசிஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த ப்ராசஸ் மூலயமா வாட்டரை ரீட்டைன் பண்ண வச்சு பல்காக இண்டஸ்ட்ரியல் கண்டென்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளூயிட் ஸ்டூல்ஸாக எவாக்குவேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சர்ஜரி டைம்லேயும், ஃபுட் பாய்சனிங், யாருக்காச்சும் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆஸ்மாட்டிக் பர்கேட்டிவ் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னது, லாக்ஸேட்டிவ் ட்ரக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயரியா. ஓகேவா? ஸோ டயரியாவில் நமக்கு கொடுத்துருக்க கிளாஸிஃபிகேஷன் ட்ரக் பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ், நார்ஃப்ளாக்சசின், சிப்ரோஃப்ளாக்சசின், நோஃப்ளாக்சசின், ரிஃபாக்சிமின், குளோட்ரைமாக்சசோல், டெட்ராசைக்ளின், எரித்ரோமைசின், மெட்ரோனோடசோல். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிடைரியல் ட்ரக்ஸ். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ண டயரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக். ஓகேவா? அந்த டயரியா எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு காசு தெரியாது. அப்போ என்ன ட்ரக் யூஸ் பண்ணோன்னா அப்சார்பன்ஸில் இசாப்குல்லா, மீத்தேல் செல்லுலோஸ். அடுத்து ஆன்டி செக்ரேட்டரி ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ராசிகோடோட்ரில், பிஸ்மத் சப்செலிசிலேட், ஆன்டிகோலினர்ஜிக்ஸ், ஆக்ட்ரியோடைடு. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆன்டி மொட்டிலிட்டி ட்ரக்ஸ், கொடின், டைஃபினாக்சிலேட், லோப்ரமைடு. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டயரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு இன்னொரு கேட்டகரி ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ், பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் ஃபேசிலிஸ், என்ட்ரோகோக்கஸ் ஸ்பீசிஸ், பேசிலஸ் கிளவுசி, சாக்ரோமைசஸ் பர்லரிடி. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஃபார் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். நமக்கு இது சிலபஸில் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயரியானா என்ன, ஃப்ரீக்வெண்ட் பேசேஜ் ஆஃப் லிக்யூட் ஸ்டூல்ஸ். ஓகேவா? ஸோ டயரியா எஃபெக்ட்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். இது காசஸ் எதனால் இருக்கும், இன்ஃபெக்ஷனால் இருக்கும், ஏதாவது டாக்ஸின்ஸ், ஆன்சைட்டி, ஓகேவா, பயத்தினால இருக்கலாம், ட்ரக்ஸ்னாலேயும் இந்த டயரியா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டயரியாஸ் டைமில் என்னாகும், ஒருத்தவங்களோட இண்டஸ்ட்ரியல் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கட்டில் செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த டைமில் வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆகிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிரும், அப்படியே ஸ்டூல்ஸில் எக்ஸ்பெல் ஆயிரும், எவாக்குவேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த டயரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகேவா? உடனே என்ன பண்ணுவாங்க, ஓஆர்எஸ் பவுடர் இந்த மாதிரி ஃப்ளூயிட் எடுத்துக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எதுக்காகனா அந்த ஃப்ளூயிட், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி காஸ். ஓகேவா? அது எந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால இருக்குங்கிறதுனால ஏதாச்சும் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஆன்டி டயரியல் ஏஜென்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்சஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஃபென்ட்ஸாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஓஆர்எஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை நமக்கு சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஓஆர்எஸ் பவுடர். ஸோ ஓஆர்எஸ் பவுடர் நியூ ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NaCl இருக்கும். ஓகேவா? சோடியம் குளோரைடு இருக்கும், பொட்டாசியம் குளோரைடு இருக்கும், ட்ரைசோடியம் சிட்ரேட் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஓகேவா? வாட்டர் நம்ம எடுத்து ஆட் பண்ணுறது தான். மற்ற மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த ஓஆர்எஸ் பவுடரில் இருக்கும். ஓகேவா? ஸோ சோடியம் அயான், பொட்டாசியம் அயான், குளோரைடு அயான், சிட்ரேட், குளுக்கோஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா?
ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஓஆர்எஸில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அவங்களோட எனர்ஜி பர்பஸ்க்காக கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஓரல் ரீஹைட்ரேஷனில் என்னென்ன இருக்கும்? சோடியம் குளோரைட், குளுக்கோஸ், வாட்டர்லாம் இருக்கும். இலியம் போர்ஷன், ஓகேவா, இண்டஸ்ட்ரியனில் இலியம் போர்ஷனில் குளுக்கோஸும் சோடியம் சிட்ரேட்டு என்ன பண்ணுன்னா இந்த சோடியம் அப்சார்ப்ஷன், வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி அயன்ஸோட அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த குளுக்கோஸோட வேலை. ஓகேவா? அடுத்து இந்த ட்ரைசோடியம் சிட்ரேட் என்ன பண்ணுன்னா ஓஆர்எஸ்ஸை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். இன்னும் குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன், ஓகேவா, ஸ்டூல் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரைசோடியம் சிட்ரேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி காஸ், ஓகேவா, அது வைரல்னால இருக்கலாம், பாக்டீரியானால இருக்கலாம், புரோட்டோசோவானாலே இருக்கலாம். கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வைரஸ்னால இருக்கும். அப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? இதுவே மைல்டு பாக்டீரியல் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுவாகவே கம்மியாயிரும். சில இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு, காலரா, அமிக் டிசென்ட்ரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆன்டிடைரியல் ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃபை மட்டும்தான் கொடுக்கும். ஓகேவா? அதிலே தான் என்ன இருக்குது? அட்சார்பன்ஸ், ஆன்டிமோட்டிலேட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த அட்சார்பன்ஸில் என்ன ட்ரக்ஸ் இருக்குன்னா கயோலின், பெக்டின், சால்க், ஆக்டிவேட்டட் சால்கோல். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரைனில் ஏதாச்சும் டாக்ஸின்ஸ் இல்லை மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தாச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அதை இண்டஸ்ட்ரைனோட லேயர்லேயே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அப்படியே அப்சார்ப் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? இண்டஸ்ட்ரைனில் அப்சார்ப் ஆகாது, அப்சார்ப். ஓகேவா? அதோட லேயரில் அப்படியே ஸ்டிக் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகேவா? அதில் போய் பைண்ட் ஆகி இன்டர்ஃபியர் பண்ணி அந்த இன்னும் இந்த ட்ரக்ஸ் நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரக்ஸ் எடுத்தால் அது கூடயும் போயிட்டு அப்சார்ப்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா வேறு ட்ரக்ஸ் எடுத்து 2 hours இன்டர்வல் விட்டு தான் இந்த மாதிரி ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? கயோலின், பெக்டின் இந்த மாதிரி அட்சார்பன்ஸை 2 hours இன்டர்ஃபியர் விட்டு தான் நம்ம இன்டர்வல் விட்டு தான் இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இது என்ன பண்ணும்? அட்சார்ப்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறனால. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆன்டிமோட்டிலிட்டி ட்ரக்ஸில் கோடியின். இது என்ன பண்ணுன்னா ஆன்டிமோட்டிலிட்டி. ஓகேவா? கான்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணணும்? மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும்? அந்த மொட்டிலிட்டியை கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஸ்மூத் மசிலில் ரெடியூசஸ் பெரிஸ்டால்சிஸ். ஓகேவா? ஓபியட் ரிசெப்டரில் ஆக்ட் பண்ணி அதனால் என்ன ஆகும்? டிலேஸ் பேசேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கண்டென்ட்ஸ். ஸோ ஹெல்ப்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இங்கே என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங். நெக்ஸ்ட் கேட்டகரி ட்ரக் பார்த்தீங்கன்னா டைஃபினாக்சிலேட்டும் லோப்ரமேடும். ஓகேவா? இந்த லோப்ரமேடு தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தெரப்பேட்டிக் டோசஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிஎன்எஸ் எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். டயரியாவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். நாசியா, ட்ரௌசினஸ், அப்டாமினல் பெயின் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். யூசஸ் பார்த்திங்கன்னா நான் இன்ஃபெக்டிவ் டயரியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ட்ராவலர்ஸ் டயரியா, அதுவும் பர்டிகுலராக இந்த ட்ராவலர்ஸ் டயரியாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் எதுனா டாக்ஸிசைக்ளின். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரக்ஸ், ஓகேவா, டயரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸ் பார்த்திங்கன்னா பவுடர்ஸ், டேப்லெட் ஃபார்ம்லலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே நம்மளோட கட்டில் சாக்ரோலைட்டிக் ஃப்ளோராவோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? நமக்கு தெரியும் கட்டில் குட் பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா கட்டில் குட் பாக்டீரியாஸ், குட் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட கட்டில் pH அல்டர் ஆகும். ஓகேவா? அல்டர் ஆயிடுச்சுன்னா அந்த பேட் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் எல்லாமே க்ரோத்து அப்படியே இன்ஹிபிட் ஆயிரும், கம்மியாயிரும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கேட்டகரி ட்ரக்கோட மெக்கானிசம் என்ன? pH-ஐ அல்டர் பண்ணிடும். ஓகேவா? குட் பாக்டீரியாவோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் என்னது ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.